தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசையின் அறிக்கை. பினாமியாக பின்புலத்திலிருந்து ஒடிசா அரசாங்கத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஒருவரின் உண்மை நிலையை குறிப்பிட்டு மோடி பேசினார். அவர் தமிழராக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழர்களையே மோடி அவமதித்து விட்டதாக திரித்து கூறி ஸ்டாலின் தான் தமிழர்களை அவமானப்படுத்துகிறார். ஸ்டாலின் தான் திரித்து பேசி வழக்கம் போல் பொய் பிரச்சாரம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே, அன்று மத்திய மாநில ஆட்சியில் இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்கள் படுகொலை நடந்தபோது வேடிக்கை பார்த்த நீங்கள்தான் தமிழின விரோதிகள். புதிய பார்லியில் செங்கோலை நிறுவி தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநிறுத்திய பிரதமரை நீங்கள் கேலி பேசினீர்கள். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தமிழர்கள் என்று என்றாவது திமுக பாராட்டியது உண்டா? மோடி தமிழர்கள் மீதும் தமிழ்மொழி மீதும் பற்று கொண்டிருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு தனிநபரை பற்றி கூறியதை இப்படி திரித்து பேசி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள். உங்கள் தமிழ்பற்று அரசியலுக்கான போலி தமிழ்பற்று. பிரதமர் மோடியின் தமிழ்பற்று உண்மையான தமிழ்பற்று. அதை அவர் பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்பற்று, தமிழர் என்ற போர்வையில் பிரிவினைவாதம் பேசுவதுதானே உங்கள் அடிநாதம். நீங்கள் பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை எனவும் தமிழிசை கூறியுள்ளார்.